श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमं व्योमभास्करः। ஹம்சசந்தேசத்துல ரெண்டாவது ஆஸ்வாசத்துல இன்னைக்கு 44வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்க இருக்கின்றோம். அற்புதமான ஸ்லோகம், சுவாமியினுடைய அனுபவம். ரக்ஷோ மூலி சபகலவனாதே வைரபந்தே விமுக்தே गत्वाः चोर्वीं गगनपदवी त्वैरिणा पुष्पकेण सिद्धारम्भौ सपदि भवताम् आधिराज्याभिषेकात् तत्प्राप्स्यावश्चिरविरहतः सञ्चितान्ते विभोगान्. ராம சீதா பிராட்டிக்கு ஹம்சம் மூலமாக சந்தேசத்தை சொல்ற திருநெடுந்தாண்டகத்துல வரைச்ச நாயிகா பாவத்தை ஆசிரிச்சு சொல்ற வார்த்தைகள், தாய் நிலையில இருந்துட்டு சொல்ற வார்த்தைகள், தாமான நிலையில இருந்துட்டு சொல்ற வார்த்தைகள், இப்படியெல்லாம் விரக தசையில சொல்ற வார்த்தைகள், தோழிகள் சொல்ற மாதிரி வார்த்தைகள், ஆழ்வார் பாசுரங்கள்லாம் நாம பார்ப்போம். அது தானா இருந்துட்டு தன்னுக்கு உண்டான சுவாபாவிகமான ஒரு நிலையில சொல்ற வார்த்தைகள். இப்படி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை சொல்றது ரொம்ப அனுபவத்துக்கு ரொம்ப போக்கியமா இருந்துட்டு இருக்கும். அது திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்துல திருநெடுந்தாண்டகத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. எல்லாத்துலயுமே நிறைய இடத்துல இருந்துருக்கு. நம்மாழ்வாருடைய பராங்குச்ச நாய்க்கு நாயிகா பாவத்தா ஆசிரிச்சு அஞ்சரிய முடனாராயில சொல்றது, தூது விடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு. இந்த பட்சிகளை தூது விடுறதுன்றது ஒரு சம்பிரதாயம் இருக்கிற அப்படின்னால அந்த சம்பிரதாய பிரகாரத்துக்கு பட்சிகளை தூது விடுறதாக ஹம்சத்தை ராமர் தூது விட்டு அந்த பட்சிகள் இந்த சமாச்சாரத்தை போய் சொல்றது. அருளாக நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே. இப்படி நான் சொல்ல போற சமாச்சாரத்தை சொல்லி எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுன்னு அந்த வண்ட ஆழ்வார் பிரார்த்திக்கிறேன். இப்ப என்ன சமாச்சாரம்ன்றத இந்த இடத்துல சொல்றேன். இதுக்கு முன்ன சொல்லச்சே நீ நினைச்சுக்காத, தப்பா நினைச்சுக்காத. ஏன்னா சீதா பிராட்டிக்கு தெரியும் ராமருக்கு எந்த விதத்திலையும் லக்ஷ்மணர் குறைஞ்சவர் இல்லை. அதையால லக்ஷ்மணர் நினைச்சேர்னாக்க எல்லாம் சாதிச்சுடுவார். ஒரு கால் தன் விஷயத்துல லக்ஷ்மணருக்கு கோபம் வந்து உதாசீனமாக இருக்கிறோ என்னமோன்னு ஒரு எண்ணம் சீதா பிராட்டிக்கு வருது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன, மாரீச்சன் மாயாமிருக ரூபத்துல ராமனையும் சீதா பிராட்டியும் பிரிக்கிறான். அப்ப லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டியிடத்துல இருந்து பிரிக்கணும்ன்றதுக்காக ராமனுடைய குரல்ல ஹா லக்ஷ்மணா ஹா சீதன்னு எல்லாம் சொல்றான். ராமனுடைய பராக்கிரமத்தை சம்பூர்ணமாக தெரிஞ்சிட்டும் கூட ஒரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு
ஒரு தவிப்புன்னு சொல்லிக்கலாம். வேற என்ன சொல்றது, தவறா சொல்லக்கூடாது. அதுல சீதா பிராட்டிக்கு ஒரு தவிப்பு, அதுல ஒரு சம்சயங்கள், தவிப்பு. அதனால ராமனுக்கு என்ன ஆபத்து வந்துடுதோன்னு சொல்லி லக்ஷ்மணனை போய் பார்க்க சொல்லி சொல்ற. லக்ஷ்மணன் போகமாட்டேன்னு சொல்ற. ராமர் உமக்கே தெரியும், 14,000 ராட்சசாலையும் அவர் ஒத்தரே இருந்து வதம் பண்ணிட்டு வந்தவ. ஒரு மானு, அது மான் வேஷத்துல ராட்சசனே வந்தா கூட ஒரு ராட்சசனை வதம் பண்றது அவருக்கு என்ன பெரிய கட்டமானா, அவரை போய் நீ நினைக்காதேன்னு எல்லாம் எவ்வளவோ சொன்னாலும் கேட்கல. அபசப்தத்தை சொல்லி சொல்ற, தகாத வார்த்தைகளை சொல்லி சொல்ற. அப்போ அவர் அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மணர் கிளம்பி போறேன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தான் சொன்ன தகாத வார்த்தைகளால தன்னிடத்துல ஒரு கோபத்தினால லக்ஷ்மணர் வராத போயிட்டாரோ என்னமோ. லக்ஷ்மணர் மனசு வச்சேர்னாக்க எப்பவோ லங்கையில இருந்து தன்னை மீட்டு போயிருக்கலாமே, இது வரலையே அப்படின்னு சீதா பிராட்டிக்கு ஒரு எண்ணம். भ्रातुरादेशमाज्ञाय लक्ष्मणो वा परं तपः कस्य हेतोर्नमां वीरः परित्राति महाबलः. இதுதான் இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொன்ன. அல்பீயோபிः சுமுகி திவசைः யோதயன் ஞாது தானானே கர்ணேः சீதும் தவ ரசயிதா லக்ஷ்மணஸ்சாபഘോஷைः தவ கர்ணே சீதும். உன்னுடைய காதுல தேன் பாய வைந்தார். தேன் பாய வைக்க போற யாரு? லக்ஷ்மணன். நீ லக்ஷ்மணன் நினைச்சிட்டு இருக்கலாம், ஏதோ சில வார்த்தைகளை கொஞ்சம் வேகமா சொல்லிட்டதுனால லக்ஷ்மணன் கோச்சிண்டு வராது இருக்கிறோன்னு எல்லாம் நீ நினைக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபரே ஸ்வபி ஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத்னு சொல்லி உன்னை ஏறெடுத்தும் பார்க்காதவன் லக்ஷ்மணன். அவன் உன்னை பொறுத்த வரைக்கும் திருவடியை மாத்திரம்தான் நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கிறதுனால திருவடியை மாத்திரம்தான் பார்த்தவனே தவிர உன்னிடத்துல எப்பவுமே ஒரு மாத்திர பிரயுக்தமான ஒரு பக்தி தான் இருக்குமே தவிர வேற விதமான எண்ணமே லக்ஷ்மணனுக்கு கிடையாது. என்னுடைய ஆதேசத்தை எந்த சன்னிவேசத்திலையும் தட்டினவன் கிடையாது. சேதுபந்தனம் இத்தனை முதலிகளை கொண்டு சேதுபந்தனம் பண்ணி அங்க சேதுவை கடந்து லக்ஷ்மணன் வந்து தன்னுடைய வில்ல இருந்து நான் மீட்ட போறான். அந்த ஜா கோஷம் இருக்க அது உனக்கு தேன் துளியாக உன் காதுல வந்து விழப்போகுது. எந்த லக்ஷ்மணன் வரலையோன்னு நீ நினைக்கிறையோ அந்த லக்ஷ்மணன் தான் வரப்போறே. அந்த லக்ஷ்மணன் தான் உன்னை இங்கிருந்து அழைத்து வரப்போறே என்பதாக சொல்லி சொல்ற. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது கர்ணே சீதும் தவற சீதா லக்ஷ்மணஸ்சாபഘോஷைः சாபഘോஷைः லக்ஷ்மணः தவ கர்ணே சீதும் ரசயிதா. உன்னுடைய காதல தேன் பாயும்படியாக பண்ண போறேன்னு சொல்லி சொல்ற. இதுக்கு எதுவும் ரொம்ப நாள் ஆகுமா? என்ன அல்பீயோபி சுமுகி திவசைः யோதயன் யாது தானானு. ரொம்ப சீக்கிரமே இது நடக்க போகுது. என்னைக்கு ஒரு நாள், என்னைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி வர போறது, சீக்கிரத்திலேயே வந்துட போறது. ஆகையால நீ அதை பத்தி கவலைப்படாதேன்னு இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லிட்ட. இப்ப இந்த ஸ்லோகத்துல அந்த யுத்தம் நடக்க போற விதம், அந்த யுத்தத்தினால சீதா பிராட்டிக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், இது எல்லாத்தையும் சொல்ல போறேன் இந்த இடத்துல. ரட்சோ மூடி ஸ்தவகலவனாதே வைரபந்தே விமுக்தே கத்வாஹ சோர்வீம் ககன பதவி ஸ்வைரிணா புஷ்பகேண சித்தாரம்போ சபதி பவதாம் ஆதிராஜ்யாபிஷேகாத் சம்பிராப்ஸ்யாவஹ சிரவிரஹதஹ
சஞ்சிதான் தேவி போகானே. சேதுபந்தன் பண்ணி இங்க இருந்து நாங்க எல்லாருமே லங்கைக்கு வந்துட போறோம். லக்ஷ்மணன் அங்க வந்தவுடனே தன்னுடைய வில்லு நான் ஓசைகளாலே எல்லாருக்கும் உனக்கு உன்னுடைய காதுல ஒரு தேன் பாயும்படியாக பண்ண போற. சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரியத்துன்னு பகவத்கீதையில சொல்ற, மகாபாரதத்துல சொல்ற. பெருமாள் கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக போற. சாரதியா போன பிற்பாடு அர்ஜுனன் சொல்றான், கண்ணன் அந்த எதிரிகளுடைய செயலை முழுக்க என் கண்ணுல புலப்படுற மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த தேரை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்றோம். தேரை கொண்டு போய் நிறுத்துற கண்ணா. எதிரிகளுடைய பலத்தை பாக்குறான். முன்ன பீஷ்மர் இருந்துருக்கு, அண்ணண்ட பார்த்தாக்கா துரோணர் இருக்கு, கிருபாச்சாரியர் இருக்கு, அஸ்வத்தாமா இருக்க காரணம், இப்படி மொத்த ராஜாக்களும் இருக்கா. எல்லாரையும் பாக்குறான். பார்த்த உடனே ஒரு உற்சாகம் வருது, யுத்தம் பண்ணணும்ன்ற ஒரு உற்சாகம் வருது. வீரனா போயிட்டு அப்படின்னால முதல்ல அந்த உற்சாகம் வந்த உடனே தன்னிடத்துல இருக்கக்கூடிய சங்கத்தை எடுத்து ஊதுறான். பெருமாள் கண்ணனும் பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு ஊதுறேன். இது சப்தம் வந்த உடனே இவர் யுத்தாரம்பத்துக்காக ஒரு உற்சாகத்துல இவர் 2 பேரும் ஆரம்பிச்ச உடனே பீமன் அதே மாதிரி தர்மபுத்திரர் இந்த சைன்யத்துல இருக்கிறவா மொத்த பேரும் பூம் 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 பூம்னு சங்கத்தை ஊத ஆரம்பிக்கிறார். இந்த சப்தம் இருக்க தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரியத்துன்னு அப்பயே போயிட்டாங்க மொத்த பேரும். அந்த திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் இருக்கால 100 பேரு, 100 பேருடைய பிராணனையும் வாங்கிட்டு. யுத்தன்றது வெறும் ஃபார்மாலிட்டி தானோ. அந்த மாதிரி இந்த இடத்துல இதுக்கு முன்ன நடந்த நிகழ்வா இருந்தாலும் திருஷ்டாந்தத்துல முன்ன பின்ன சொன்னதுனால தப்பு கிடையாது. லக்ஷ்மணன் ஒரு ஜாகோஷம் எடுத்துனாக்கா, அந்த வில்லு நான் ஒலிச்சு வந்ததுன்னாக்கா உன்னுடைய காதுல அது தேன் பாயிற மாதிரி இருக்கட்டும், ராட்சசாளுடைய ஹிருதயங்கள் மொத்தத்தையும் பொழந்து. அதுக்கப்புறமா அதுலயே 10 பேரும் போயிட்டான். அதுக்கப்புறம் வெறும் ஃபார்மாலிட்டி தான் யுத்தமே சொல்ற. இதே விஷயத்த விஸ்வரூபாத்தியாயத்திலையும் பெருமாள் கண்ணன் சாதிக்கிறார். அர்ஜுன் இடத்துல விஸ்வரூபத்தை தர்சனம் பண்ண காண்பிக்கிற. காண்பிச்சுட்டு கடைசியில சொல்ற, அப்பா இது இந்த கோரமான ரூபத்தை நீ மறைச்சிக்கோ, அதி பயங்கரமான ரூபத்தை நீ மறைச்சிக்கோ, சௌமியமான ரூபத்தை நீ எனக்கு காண்பி என்று பிரார்த்தனை பண்ற. இப்படி அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ணே சொல்ற. யுத்தம் மொத்தம் முடிஞ்சு போச்சு, நான் மொத்த பேரையும் வதம் பண்ணிட்டேன். நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாத்தின்னு நீ வெறும் நிமித்த மாத்திரமாக தான் இருந்துருக்கே தவிர நான் தான் மொத்த பேரையும் வதம் பண்றேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வெறும் செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி லக்ஷ்மணனுடைய ஜாகோஷம் அது ராட்சசாள் மொத்த பேரையும் இல்லாதவாடாக ஆக்கிட்டு என்பதுதான் இதுக்கு முன் ஸ்லோகத்தினால சொல்லி சொன்னார். அதுக்காக பார்மாலுடைய யுத்தம் நடக்காது போறதுதான் நான் எல்லாம் நடந்துதான் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லச்சே அதெல்லாம் ராவண வதத்தை பத்தி சொல்ற. இதுல ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிகதே ரட்சசாபலே அசக்தேன त्वया ரக்ஷஹ கிருதமேத தசாதுவை ஆசிரமந்து தயோசூன்யம் பிரவிஷ்ய நரசிம்ஹயோः கோச்சரம் கதயோர் भ्रात्रोः अपनीता त्वया धमा नहि गन्धमुपाघ्राय रामलक्ष्मणयोः त्वया सख्यं सन्दर्शने स्थातुं सुना शार्दूलयोरिव. இது சீதா பிராட்டி ராவணனை பார்த்து சொல்ற வார்த்தை. சீதா பிராட்டிய தன்னுடைய அந்தப்புற நாயகியாக வரும்படியாக ராவணன் கெஞ்சறான். அப்ப கெஞ்சத்தே சொல்ற,
நீ என்னமோ பெரிய பராக்கிரமத்தால என்ன தூக்கி வந்துட்டதாக நீ நினைச்சிட்டு இருக்க. நீ ஒன்னும் அந்த மாதிரி பண்ணல. நீ என்ன பண்ண, ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிகதே ரட்சசா பலேன, உனக்கு பலமாக இருக்கிற 14,000 ரட்சசர்களையும் ராமர் ஒத்தரா இருந்து வதம் பண்ணிட்ட. அப்போ உனக்கு வேண்டியவான்றது யாருமே இல்லாத ஒரு இடம் அது. அப்போ அசக்தேன துவயா ரக்ஷா கிருதமேதது அசாதுவை, இப்போ நீ பண்ண ஒரு காரியம் இருக்க, இத மாதிரி ஒரு தவறான காரியம் தீய செயல் வேற எதுவுமே கிடையாது. ஆசிரமம் தயோசூன்யம் பிரவிஷ்ய நரசிம்ஹயோகோ, ராமலட்சுமணன் அவள்லாம் மனுஷ ரூபத்துல இருந்தாலும் சிம்மம் மாதிரியானவர். அவளுடைய ஆசிரமத்துல அவ இல்லாத சமயத்துல வஞ்சனை பண்ணி இந்த ஒரு மாயாரூபமான ஒரு சரீரத்தை மாரீசனை எடுக்க வச்சு அவளுக்கு வெளியில என்னிலிருந்து பிரிச்சு நீ என்ன தூக்கி வந்த ஒரு சடவிருத்தியில தான் நீ பண்ணைய தவிர ஒரு வீரனாக நீ நடந்து கொள்ளல. நகிகந்தம் உபாகிராய ராமலட்சுமணயோஸ்துவயான, நீ ராமனையும் லட்சுமணையும் நேருக்கு நேர் சந்திச்சு அவளோட யுத்தம் பண்ணி அவ தோத்து போய் என்ன தூக்கி வந்திருந்த எனக்கு அப்போ உனக்கு விசேஷம் சொல்லலாம். ஆனா உண்மையில அது நடக்கல. நீ பண்ணிட்டது என்ன நடந்தது அப்படின்னா, அவ 2 பேரையும் போக விட்டுட்டு யாரும் இல்லாத இருக்கச்சே ஒரு பச்சோந்தியாக பேடியாக கோழையாக என்ன நீ தூக்கிட்டு வந்த. பாரு, இப்ப ராமனும் லக்ஷ்மணனும் வர போறா, அவளோட அந்த வாசனை வந்ததுனாலே போறோம், அவ எதிர நீ நிக்க முடியாதவனா ஆயிடு போற. நகிகந்தம் உபாகிராய ராமலட்சுமணயோஸ்வயா சக்கியம் சந்தர்சனே ஸ்தாத்தும் சுனா சார்தூலயோரிவ, ஒரு புலிக்கு எதிர நாய் நிக்குமா, நானும் சண்டை போடுறேன்னு சொல்லி நிக்குமா? அந்த மாதிரிதான் நீ நாய் மாதிரி, அவ புலி மாதிரி அவ எதிர நீ நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனாக இருக்க. இப்படி ராவணனோட பேசினதெல்லாம் சிந்துவா விருட்சத்து மேல இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். இது எல்லாம் தெரியும் ஹனுமாருக்கு. ஒரு வார்த்தை விடாத மொத்த வார்த்தையும் ராமனுக்கு போய் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நடந்தது, இப்படி சொன்னா சீதா பிராட்டின்றதெல்லாம் சொல்லியிருக்க. நீ சொன்னையோ இல்லையோ, அப்போ இப்ப நடக்க போறது என்ன தெரியுமா? எங்க 2 பேருடைய வாசனைய ராவணன் இப்ப அறிந்து கொள்ளட்டும். அப்ப ராவணனுக்கு என்ன நடக்கும்ன்றது நீ பாரு என்பதை சொல்றான். அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. ரக்ஷோ மௌளி ஸ்தபகலவனாத் வைரபந்தே விமுக்தே. ராட்சசன், நமக்கு எதிரியா இருக்கிற ராட்சசன் ராவணன். ராவணனுக்கு 10 தலையோடு இருந்துருக்கு. 10 தலையிலையும் மக்குட்டம் இருக்கு. 10 தலையிலையும் பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு தலையிலையும் ஏதோ நமக்கெல்லாம் ஏதோ ராஜாவா இருந்தான்னா ஒரே ஒரு தலையில ஒரு மக்குட்டம் இருக்கு. இது தான் ராஜாவா இருக்கிறதுக்காக தெரியப்படுத்துறது. அந்த கிரீட்டம் மக்குட்டம் இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கிரீட்டம்ன்றது மேல நீளமா இருக்கணும், மக்குட்டம்ன்றது அது ஒரு அகண்ட வாட்டத்துல இருக்கும். அது ஒரு விமானம் மாதிரி இருந்திருக்கும் மக்குட்டம்ன்றது. இது ராஜாதிராஜன்றத தெரியப்படுத்தும். அவன் எல்லாரையும் ஜெயிச்சோன்றதுக்கு அந்த திமிருக்கு இதுவாக 10 தலையிலையும் மக்குட்டம் போட்டு இருக்கானா. அவன் போட்டு இருக்கிறவன் அவன் அது மொத்தம் ஒரே சமயத்துல தொப்பு தொப்புன்னு விழுந்து விழ போறது என்பதாக சொல்ல போறேன். அங்க ரக்ஷோ மௌளிஹி, அந்த ராட்சசனுடைய மௌளி ஸ்தபகம், அந்த மௌலியனுடைய ஸ்தபகம் கொத்து கொத்தா இருக்கிறது. புஷ்பங்க ஸ்தபகம்னு சொல்லச்சு புஷ்பங்கள்லாம் கொத்து கொத்தா புஷ்பிக்கும். அந்த கொத்துக்கு சொல்றது ஸ்தபகன்றது. குசும குச்ச பிரதீகாசானம், அந்த குசும குச்சம் அதுக்கு சமமாக இருக்கக்கூடியதாக அந்த தலை மொத்தத்தையும் இப்ப நாம என்ன பண்றோம்,
இப்ப ஒரே ஒரு இதுல இந்த கொத்துல கீழே காம்ப கிள்ளிட்டோமானாக்கா சரி, எல்லா புஷ்பமும் அந்த கொத்துல இருக்கிற மொத்த புஷ்பமும் நாம பொறிச்சு விட்டுதான் ஆயிடுறோம். அது அதே மாதிரி இந்த ரக்ஷோமௌலி இருக்க ராமனுடைய என்னுடைய ஒரே ஒரு பானம் போட்டோம்னா போதும், அந்த 10 தலையும் கொத்துன்னு பொத்துன்னு கீழே விழுந்திருக்கும். இதுதான் இப்ப நடக்க போறது. ரக்ஷோமௌலி சவகபலாத்து இந்த ராவணனுடைய சிரோ மஞ்சரி இருந்துருக்க அது மொத்தம் தொப்புன்னு விழ போறதுன்னு சொல்ற. அது அப்படி கூட நடக்குமா அப்படின்னா, ராமனுடைய பராக்கிரமம் அப்பேற்பட்டது. பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குல்யக்ரேன தான் ஹன்யான் இச்சன் ஹரிகணேஸ்வர. நான் கணக்கு மனசு வச்சேன்னாக்கா இந்த லோகத்துல எந்த பிசாச்சாக இருக்கட்டும், ராட்சசாலா இருக்கட்டும், யார் வேணா இருக்கு, அசுராளா இருக்கட்டும், எல்லா தலையும் அங்குல்யக்ரேனன்னு ஒரு நகத்தை கூட மொத்தத்தையும் பிரயோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிருசிம்மாவதாரத்துல நிருசிம்மன் தன்னுடைய நகத்தையே ஆயுதமாக பிரயோகம் பண்ணி அந்த ஹிரண்யகசிபுவனுடைய ஹிருதயத்துல தாரணம் பண்ண, ஹிருதயத்தை பொழந்து, அவ்வளவு காரியம்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துளி நுனியினால அந்த புல்லெல்லாம் நுனியில கிள்ற மாதிரி அங்குல்யக்ரேன்னு தான் சொன்னான்னு மொத்தத்தையும் நான் மொத்த பேரையும் நான் கிள்ளிடுவேன் நானு என்பதாக சொல்லி சொன்ன. அப்பதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற அது மொத்தம் பொறுத்துக்கு விழுந்து இதுதான் இப்ப நடக்க போறதுன்னு சொல்ற. ரட்டோ மௌலி ஸ்தபகம், அந்த ராவணனுடைய மௌலி ஸ்தபகம், அந்த தலை கிரீட்டம் அதனுடைய ஸ்தபகம் பகுனி, அது மொத்தம் கீழே விழ போறது. ஒரே ஒரு சபதம், ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணாக்கா போறோம், அது மொத்தம் கீழே விழுந்து. உள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போகே. பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். பொல்லாவரக்கன் அரக்க ராட்சதாள் மொத்த பேரும் துஷ்டாள் தானே. அதுல என்ன பொல்லாவரக்கன் நல்ல அரக்கன் இருக்கானா அப்படின்னா, நல்ல அரக்கான இருக்கலாம். பிரகலாதன் விபீஷணன் மாதிரி இருக்குவா. அப்போ விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதான்னு சொல்லி சொல்ற. விபீஷணன் தர்மாத்மாவாக இருந்துருக்க, ராட்சசர்களுக்கு உண்டான இயல்பு எதுவுமே அவருக்கு இல்லையா விபீஷணனுக்கு. ஆகையால பொல்லாவரக்கன்னு ராவணன்னு சொல்லி சொல்றாருன்னு ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பொல்லாவரக்கன்றதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே சொல்ற, சீதா பிராட்டிய பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சதுன்ற ஒரு பெரிய ஒரு தோஷம், அந்த தோஷம் ராவணனுக்கு ஏற்பட்டதான். ஆகையால அவன் பொல்லாவரக்கனாக சொல்லி சொல்ற. அப்படி பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான, அந்த அங்குல்யக்ரத்தினால வெறும ஒரு துடியால அந்த பூ பறிக்கிற மாதிரி மொத்தத்தையும் அப்படியே போட்டாரு. ஒரு புல்ல அப்படி நுனியில கிள்ற மாதிரி அந்த ராவணனுடைய தலை மொத்தத்தையும் இது பண்ணிட்டார் என்பதாக. இப்ப அந்த காரியம் தான் இப்ப நடக்க போறது. மொத்தம் தொப்புன்னு விழ போறது. ஆகையால இவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஏகேன்னு ஒரே ஒரு பானத்துல ஒரே சமயத்துல 10 தலையும் தொப்புன்னு விழுந்துருமோ. அதுக்கப்புறமா மறுபடியும் முளைக்கிறது. எத்தனை வாட்டி முளைக்கிறதோ அத்தனை வாட்டியும் அவர் அதை கிள்ளி களையிறார். கடைசியில ஹிருதயத்தை குறிச்சு ஒரு பானம் போடுறார். அப்போ மறுபடியும் மொத்தம் பொத்துன்னு விழுந்துடுறது. அதெல்லாம் உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் பண்றாரு. இந்த திருப்பாவை வியாக்கியானத்துல வரச்சே இத்தனை வாட்டி என்னத்துக்கு பண்ணணும் மாத்தள்ளி சொல்றான். இந்திர சாரதி மாத்தள்ளி சொல்ற, இல்ல இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி ராவணனுடைய ஹிருதயத்துல அடிச்சேன்னாக்கா ராவணனுடைய பிராணம் போயிடும், விழுந்துருவான்னு அவன் சொல்ற வரைக்கும் காத்துன்னு இருக்கணுமான்னு. அது வரைக்கும் எத்தனை வாட்டி 100 வாட்டி இந்த ராவணனுடைய தலையை தொப்புன்னு விழுறது, மறுபடியும் முளைக்கிறது, விழுறது, முளைக்கிறதுன்னு இப்படி என்னத்துக்கு பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு சொல்ற. இந்திராணி வருணகன்யான்னு சொல்லி 100கணக்கான பதிவிரதகளிடத்துல அபச்சாரப்பட்டானா ராவணன்.
அந்த பதிவிரதகள் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால அவளுக்கு ஒரு வாட்டி ஒரு பதிவிரதையின் இடத்துல அபச்சாரப்பட்டதுக்கு ஒரு மரண தண்டனை. அந்த மாதிரி எத்தனையோ நூற்றுக்கணக்கான பதிவிரதைகள அபச்சாரப்பட்டதுனால அத்தனை மரண தண்டனை என்பதாக போட்டிருக்கு. இப்ப கூட சமீபத்துல போட்டிருந்து சாகும் வரை தூக்கில் இடுவது என்பதாக. அதுல எத்தனையோ நியமங்கள்லாம் இருக்கு. அது ஏதோ சில காலத்துல வரச்சே அவன் போயிட்டான்னாக்கா அப்புறமா ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆகையால அவன் பிராணம் போற வரைக்கும் தூக்கில் இடுறதுன்றதெல்லாம் ஒண்ணு. அந்த மாதிரி ராவணன் பண்ணின ஒரு பெருமாளிடத்துல ஒரு அபச்சாரம், அந்த அபச்சாரத்துக்கு அத்தனை தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை. பிராணம் ஒரு வாட்டி தான் போறது, அதுக்கு என்னத்துக்கு 2 வாட்டி தூக்கு தண்டனையான்னு அப்படின்னா அவன் பண்ணின குற்றத்தினுடைய ஒரு நிலை அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரிய குற்றம்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்லி சொல்ற. இப்ப இதுதான் நடக்க போறது, சீக்கிரமே நடக்க போறது. ரட்டோ மௌளி தவகலவனாதே வைரபந்தே விமுக்தே. இப்ப ராவணனுக்கு நம்மளிடத்துல ஒரு வைரம், ஒரு எதிரியாக இருக்க தன்மை இருக்கு. வஸ்துதா ராமனுக்கு சீதைக்கு தான் ராமனிடத்துல அந்த எண்ணம் வரணும். ஏன்னா இவாளை பிரிச்சான், அதனால அவளுக்கு அந்த ராவணனிடத்துல ஒரு வைரபந்தம்ன்றது வரணும். இப்ப ராவணனே போயிட்டான்னாக்கா 10 தலையும் கீழே விழுந்து மொத்தம் போய் பிராணனும் போய் ராவணன் போயாச்சுன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வைரபந்தம் போயிடும் அர்த்தம். மரணாந்தானி வைராணின்னு சொல்ற. ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷம் இருந்ததுன்னா கூட ஏதோ இருக்கிற வரைக்கும் வேணா அந்த துவேஷத்தை பாராட்டலாமா தவிர போயிட்ட பிற்பாடும் போனவாழ வெசின் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பா. இந்த இடத்துல வரைச்சே ராமாயணத்துல ராவணவதம் முடிஞ்சிடுத்து. ராவணனுக்கு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணணும். பெரிய ஆகிதாக்னி அவன் நிறைய யாகெல்லாம் பண்ணினவன், அவனுக்கு உண்டான சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும். இந்த சம்ஸ்காரத்தை யார் பண்றது? ராவணனுக்கு எத்தனையோ பசங்க இருந்தாலும் கூட ஒருத்தருமே இல்லை. ஆரம்பத்திலேருந்து முதல்ல ஹனுமாரிடத்திலேருந்து அகம்பன உதத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்திரஜித் பரியந்தம் இருக்கிற எத்தனை குமார பிள்ளைகள் உண்டோ அத்தனை பேரும் போயிட்டா. இப்ப சம்ஸ்காரம் பண்றதுக்கு யாருமே இல்லை. தம்பிகள்ல விபீஷணர் ஒருத்தர் தான் இருக்கு. விபீஷணருக்கு விட்டு நீ சம்ஸ்காரம் பண்ணு, ஆகிதாக்னிகளுக்கு உண்டான சம்ஸ்காரத்தை பண்ணுன்னு சொல்ற. சொன்னா விபீஷணர் சொல்ற, இவன் மகா பாப ஜன்மா, இவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணனாக்க எனக்கு ஒரு தோஷம் வந்துருமோ என்னமோ, நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் விபீஷணன். அப்போ பெருமாள் சொல்ற மரணாந்தானி வைராணின்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷ பாவம்ன்றது ஏதோ மரண பரியந்தம் தான் இருக்கலாம் தவிர அதுக்கப்புறம் ஒருத்தர் போயிட்டான்னாக்க அதுக்கப்புறம் அந்த துவேஷ பாவத்தை துவேஷத்தை பாராட்டக்கூடாது. அகையில நீதான் சம்ஸ்காரம் பண்ணணும்னு. இப்ப பெருமாள் என்ன பண்ற, ராவணவதம் பண்ணச்சே அனாயாசமாக பண்ணிட்டு ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த கிள்ளி கலைந்தானேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா வரக்கூடிய வைரபாவம் பெருமாளுக்கே ராவணனிடத்துல இருக்கிற வைரபாவம் போயிட்டு, ராவணனுக்கு வேணா பெருமாளிடத்துல வைரபாவம் இருந்து வைரம் இருந்தாக்க எதிரி துவேஷியாக இருக்கிறதுன்றது அது போயிட போறதுன்னு சொல்ற. ரகுவீர கர்ஜத்துல பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு ராமாயணம் முழுக்க வால்மீகிக்கு எப்படி அந்த நிகழ்வுகள் எல்லாம் பிரத்யட்சமாச்சோ அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு ராமாயண நிகழ்ச்சிகள் மொத்தம் அப்படியே மானசிகமான ஒரு பிரத்யட்சம் ஏற்பட்டு அது மூலமாக அந்த மகாவீர வைபவத்தை சாதிக்கிறார் சுவாமி. அகில ஜெகத் அதிக புஜபல வரபல தச லபன லபன தசக லபன தசக லபன ஜனித கதனன்னு சொல்ற. ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுறேன். தச லபன 10 தலைகள். அந்த 10 தலைகளுடைய ராவணனுடைய லபன தசகம் 10 தலைகளையும் லவன ஜனிதம் அதை அப்படி கிள்ளி கழிக்கிறது. அப்படி கிள்ளி அப்படி தொப்புன்னு போடுற மாதிரி போட்டு வர்றது. இதுக்கு வந்து ஒரு பெரிய பிரயாசம் பண்ணாமல் பண்ணி முடிக்கிறதுனால அவருக்கு
ஒரு அந்த ராமனுடைய ஒரு பராக்கிரமத்துக்கு வெளிப்பாடு ஏற்படுறது. அது சீக்கிரத்திலேயே நடக்க போறது. வைரபந்தே விமுக்தே கத்வா சோர்வீம் ககன பதவி ஸ்வைரிணா புஷ்பகேண. அனிட்டன் விருத்தி இஷ்ட பிராப்தி என்று இரண்டு வகையாக பலங்கள் சொல்லப்படுகின்றன. அனிட்டன் விருத்தின்றது பிரதானமானது. நாம போறோம், நமக்கு உடம்பு சரியில்லாத இருந்துருக்கு, நமக்கு வயிற்று வலி இருக்கு, இது இருக்குன்னு நம்ம முதல்ல பெருமாண்டத்துல பிரார்த்தனை பண்றது என்னன்னா அனிட்டன் நிவர்த்தி தான். அப்புறம் தான் பணம் காசு வேணும், சந்தோஷம் வேணும், புகழ் வேணும் அப்படின்றதெல்லாம். இப்ப அந்த அனிட்ட நிவர்த்தின்றது ராவண வதத்தினால ஏற்படுறது. இதுக்கப்புறமா இஷ்ட பிராப்தின்னு சொல்றது. அந்த இஷ்ட பிராப்தின்றது அந்த சீதா பிராட்டிக்கு வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை அடுத்ததாக சொல்ற. அன்ஹாத்வாம் பிராபயிஷ்யாமி தாம்புரியும் பார்த்திவாத்மஜம் புஷ்பகன் நாம பத்ரந்தே விமானம் சூரிய சந்நிபம் மம பிராத்து குபேரஸ்ய ராவணேன் அகிருதம் பலாத் கிருதம் நிர்ஜித்ய சங்கிராமே காமகம் திவ்யமுத்தமம். சீதா பிராட்டிய இந்த அக்னி பிரவேசம் எல்லாம் முடிஞ்சு போய் பெருமாள் அங்கீகாரம் பண்ணிட்டு ராவனுக்கு ஒரு பெரிய விசாரம் வந்துருக்கு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருந்துட்டு இருக்கு, 14 வருஷம் முடியறதுக்கு. அந்த ஒரு நாளைக்குள்ள லங்கையில இருந்து அயோத்திக்கு எங்கேருந்து போய் சேர்றது, இது என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த ஒரு நாளைக்குள்ள போய் சேராத போயிட்டாக்க அன்னைக்கே பரதன் பிரதிஜை பண்ணிருக்க, அந்த 14வது வருஷம் முடிஞ்சு ஒரு க்ஷணம் நீ வராத போயிட்டேன்னா கூட, உத்தர க்ஷணத்துல நீ வராத போயிட்டேன்னாக்க நான் அக்னி பிரவேசம் பண்ணி என்னுடைய உடலை மாய்த்துக் கொள்வேன் என்று பரதன் சொல்லியிருக்கேன். பரதனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ராமர் விசாரப்படுறான். அப்போ விபீஷணன் சொல்ற, நீர் விசாரப்படாதீங்க, என்னிடத்துல ஒரு விமானம் ஒண்ணு இங்க இருந்துட்டு இருக்கு, பிராபயிஷ்யாமி தாம்புரியும் பார்த்திவாத்மஜன். ஒரு மத்தியானத்துக்குள்ளேயே இங்கேருந்து அங்க போக வைக்கும்படியாக பண்ணிடுறேன் நானு. இங்க புஷ்பகம்னு ஒரு விமானம் இருந்துருக்கு, அது குபேரனுடைய விமானம். அதை என் தமையன் குபேரன் பிடியும் வந்து இங்க வச்சிருக்கான். அந்த புஷ்பக விமானத்துல ஏற்றி ஒண்ணு கொண்டு போய் அங்க கொண்டு விட்டுறேன், சமுதிரத்தை தானம் பண்ணி எல்லாம் கொண்டு தரணம் பண்ணி இங்க இருந்து கொண்டு விட்டுறேன்னா சரின்னுட்டு ஏறிக்கிறார். ஏறிண்டா சீதா பிராட்டி என்ன பண்றா, அந்த ஜன்னலோரமா ஒரு இடம் இருந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல போய் சீதா பிராட்டி உட்காந்து. இது 2 பேர் சீட்டு, 3 பேர் சீட்டெல்லாம் இல்ல. அந்த ஜன்னலோரத்துல சீதா பிராட்டியை உட்காந்து வச்சுக்கிறேன், அது பக்கத்துல இவர் உட்காந்துக்கிறாராம். இந்த புஷ்பக விமானத்துல வந்து நின்ற உடனே அங்க இருக்கிற குரங்கு மொத்தம் பார்க்கட்டும், நாங்களாம் கூட வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏத்துறா மொத்தத்தையும் ஏத்திட்டாரு, மொத்த குரங்கையும் ஏத்திட்டாரு. இது பார்த்தா விமானம் மொத்தம் ஒரே குரங்கு மயம். இது எல்லாம் போயிட்டே இருக்கு. இப்ப போகச்சே சீதா பிராட்டிக்கு ஏரோப்ளைன்ல போறதுன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே. அதுலயும் ஜன்னல் ஓரத்துல போய் உட்காந்துக்கிறதுன்றது, அது சீட்டு போய் கேட்கறது. இது எவ்வளவு நாளைக்கு ஜன்னல் ஓரத்துல வெளியில இருக்கிறத பார்க்க போறோம். கொஞ்ச தூரம் போயாச்சுன்னா ஒன்னும் தெரிய போறது இல்ல, வெறும் மேக கூட்டத்து நடுவுல தான் நம்ம போயிட்டு இருக்க போறோம். அது என்ன ஒரு கணக்காலம், ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த கீழே இருக்கிறது அந்த லைட் தெரியுறதோ, தூரம் இருந்து அந்த சமுதிரம் தெரியுறதோ, இதெல்லாம் தெரிய போறது. ஆனா அதை பத்தி ஒன்றும் தெரியல. ஜன்னல் ஓரத்துல உட்காண்டா விசேஷம்னுட்டு எல்லாரும் விரும்புற மாதிரி சீதா பிராட்டியும் விரும்பலாம். அந்த இஷ்ட பிராப்தி உன்னை கொண்டு போய் அதுல உட்காந்து வச்சுட்டு போறேன். அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கத்வா சோர்வீம் ககன பதவி ஸ்வைரிணா புஷ்பகேண. அந்த புஷ்பக விமானத்துல உன்னை பக்கத்துல உட்காத்தி வச்சுண்டு, தோபார் இதுதான் யுத்த பூமி, இங்கதான் ராவணன் வதம் பண்ண நானு, தோபார் சேத்து தம்புறது பாரு, இந்த சேத்து உனக்காக நான் கட்டினேன் அப்படிங்க. கொஞ்ச நாள் முன்னதான் சொன்னேன், இந்த சேத்து உனக்காக கட்டல, இஸ்வாக் வம்சத்து ராஜா தன்னுடைய மனைவியை கூட ரட்சிக்கிறதுக்கு முடியாத ஒரு கைலாகாரவனா போயிட்டான்னு லோகம் பழிக்க கூடாதுன்னுட்டு சேத்து பந்தனம் பண்ணேன்னு சொல்றேன். இப்ப அந்த சீதா பிராட்டிய பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டு தவகேட்டோர் நடசேத்துன்னு உனக்காக இந்த சேத்து பந்தனம் பண்ணேன்னு ராமர் சொல்றேன். ராமோ திருநாபிபாஷன்னு சொல்லி சொல்ற. ராமர் 2 வார்த்தை பேச மாட்டேன்னு வேற வார்த்தை இருக்கு, ராமருக்கு பேர் இருக்கு. நான் ராமரெல்லாம் கோச்சிக்கல, நானு சொல்றேன், இதை புரிஞ்சுக்கோங்கன்னுட்டு.
அப்ப பாக்குறேன் ஒவ்வொரு இடமா காண்பிச்சுட்டு வரையறான். அப்ப ஏரோப்ளேன்ல ரொம்ப தூரத்துல போய் போகல, இது ஹெலிகாப்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், மேல இருந்து பாக்குற மாதிரி புஷ்பக விமானத்துல ரொம்ப ஒசரத்துல ஏற விடாத கீழே இருக்கிறதையும் காண்பிச்சுண்டு அந்த கீழே பூமியெல்லாம் பார்த்துட்டே சந்தோஷமா இருக்கு. கிஷ்கிந்த வரது கிஷ்கிந்த வருது, இங்கதான் சுக்ரீவனோட சக்கியம் வந்தது அப்படின்னு சொன்னானா. அந்த மொத்த குரங்கும் ஓடி ராமனிடத்துல சார் கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஹால்ட் கூட இந்த இடத்துல அப்படின்னு ராமனை கேட்கறதான். இந்த கிஷ்கிந்தையில கொஞ்சம் இறங்கிக்கலாமே அப்படின்னு கிஷ்கிந்தையில இறங்கின உடனே இந்த புருஷ குரங்கு மொத்தம் இங்க இருக்கிற ஸ்திரீ குரங்குகள்கிட்ட போய் நான் விமானத்துல வந்திருக்கேன்னு சந்தோஷமா சொல்லி சொல்றேன். அந்த ஸ்திரீ குரங்குகள்லாம் அந்த விமானத்தை ஏறி பாக்குறேன் அப்படின்னு. இந்த சீதா பிராட்டிக்கு எப்பவுமே பெண்கள் இடத்துல ராட்சசிகள் இடத்துலயே பிரீத்தி இருக்குன்னாக்க இந்த பெண் குரங்குகள் இடத்துல பிரீத்தி இல்லாதையா போயிடுமா? அந்த பெண் குரங்கு எனக்கு கூட கொஞ்ச நாள் விமானத்துல போகணும் பறக்கணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லித்தான் அதோட கூட ஏறிட்டு வரலாம். எத்தனை ஆண் குரங்கு பெண் குரங்கு இவைகள் எல்லாவற்றோடையும் இந்த விமானத்துல ஏறுறது இருக்க அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ககன பதவி வைரினா புஷ்பகேண. இங்க ரெண்டு விதம். பெருமாளும் தாயாரும் ஆசிரிதா இடத்துல ஒரு வாத்சல்யத்தோட இருக்க, ஆசிரிதாவோட சேர்றது தன் பக்த ஜன அந்த பக்த ஜனங்களோட அவளுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமா. இவ மொத்த பேரும் இந்த வானரர்களும் புருஷ வானரமும் ஸ்திரீ வானரமும் எல்லாமே பெருமாளிடத்துல அப்படி ஒரு பக்தி இருக்கிறதுனால, ராமனிடத்துலயும் சீதையினிடத்துலயும் பக்தி இருக்கிறதுனால அத்தனை வானரங்களையும் தன்னுடைய பக்தர்களாகவே கருதி அவளோட சேர்ந்து வரதே தனக்கு ஒரு சந்தோஷமா. இப்படி இஷ்ட பிராப்திய பண்ணி வச்சாரான். ககன பதவி ஸ்வைரிணா புஷ்பகேண சித்தாரம்பௌ சபதி பவதாம் ஆதிராஜ்யாபிஷேகாத். சித்தாரம்பா ஆரம்பத்தை சித்தி. நாம ஒரு முயற்சி பண்றோம், அந்த முயற்சி பண்ணா பலவத்தாக முடியணும் இல்லையோ, அதுதான் சொல்றது. அனாரம்போ மனுஷியானாம் பிரதமம் புத்தி லட்சணம்னு. இது என்ன நம்மளால முடியாதுன்னு நினைச்சிட்டு ஒண்ணு ஆரம்பிக்காதே. பிராரம்பதே நகலும் விக்ரபயேன நீச்சான்னு பர்த்தகரி சொல்றான். நாம ஆரம்பிச்சா தடங்கள் வந்துடும், ஆகையால வேண்டான்னு நினைக்கிறான். அதே மாதிரி மத்தியனாக இருக்கிறவன் ஆரம்பிச்சுட்டு பாதியில விட்டுட்டு போயிடுறான். யாரு உத்தம குணம் உடையவாள் யாருன்னா அவ என்ன பண்றான் அப்படின்னா பிராரப்தம் உத்தம குணம் அபரித்தியகந்தின்னு எண்டு வரைக்கும் சித்தி வரைக்கும் பாக்குறது. அதுதான் உத்தம குணத்தை உடையவா. இப்ப பாரு, இந்த அவதாரத்துக்கு சித்தி ஏற்பட போறது, இந்த அவதாரம் பூர்த்தி ஏற்பட போறதுன்னு அர்த்தம் இருக்கு. இப்போ அவதாரமே எதுக்காக? ராவண வதார்த்தம். அப்ப ராவண வதார்த்தம் பெருமாள் தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டா அவளுக்காக ராவண வதம் பண்றேன். பிராட்டி இவள் வேதவதியாக இருக்கச்சே இவளிடத்துல அபச்சாரப்பட்டான். அந்த ராவணனுக்கு தன்னாலேயே ஒரு வதத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்ற. அப்போ அவளுடைய ஒரு எண்ணமும் நிறைவேறது, சித்தாரம்பமாக ஆறுது. தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது பலிக்கல. இப்போ இவ ரெண்டு பேருக்கும் பட்டாபிஷேகம் நடந்ததுன்னாக்க தசரத சக்கரவர்த்தியினுடைய எண்ணம் அது பலிச்சதாக ஆகும், அது சித்தாரம்பமாக ஆகும். சித்தாரம்போ சபதி பவதாம் ஆதிராஜ்யாபிஷேகாத். ஆதிராஜ்யாபிஷேகாத்ன்னு ராஜாதி ராஜாவாக இப்ப ராஜாவாக இருந்ததுன்னா தனியா பத்னி இல்லாத ராஜா மாத்திரம் ஆக முடியாது. ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பட்டாபிஷேகம் நடக்க போறது. அப்ப அந்த நம்ம ரெண்டு பேருக்குமா சேர்ந்து ஒரு பட்டாபிஷேகம் நடக்க போறது. எல்லாரும் பலத்தை அடைந்தவர்களாக ஆகுவா. ஒரே சமயத்துல அயோத்தியா பிராப்தி கணம், இந்த அயோத்தியில போன உடனே இப்பேற்பட்ட விசேஷம் நடக்க போறது என்பதாக சொல்லி சொல்ற. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சம்பிராப்தியாவஹ சிரவிரஹதஹ சஞ்சிதான் தேவி போங்கானே. கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கோம். இப்படி ஒரு வருஷ காலமாக நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்ததுனால இந்த இடைப்பட்ட நாட்கள்ல
எப்படி எப்படி எல்லாம் நம்ம மனசுல நினைச்சுண்டு அனுபவிக்கணும்னு இருந்தோமோ, எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சோமோ, அது மொத்தத்தையும் உடனே நம்ம அடைய போறோம். ஆகையால நீ விசாரப்படாத, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நடக்க போறது. இந்த நாம 2 பேருக்கும் இந்த ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம் நடைபெற போறது. இந்த இடைப்பட்ட நாள்ல நாம பட்ட கட்டங்கள் மொத்தம் போயிட போறது. அந்த எப்படி எல்லாம் அனுபவிப்பணும்னு நினைச்சிருந்தோமோ அத்தனை அனுபவமும் நமக்கு ஏற்பட போறது. காளிதாசன் சொல்றான், பச்சாதாபம் விரகலிதம் தம் தமாத்மாபிலாபம் தம் தமாத்மாபிலாஷம் நிர்வேக்ஷ்யாவஹாம் பரிணதசர சந்திரிகாசு ஷபாசு. அந்த சரத்காலத்துல வந்தோம்னாக்க சரச்சந்திரன் பல 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 பலன்னு இருந்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும். அந்த சரச்சந்திரனுடைய ஒளியில நாம இத்தனை நாளா என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் இழந்தோமோ அத்தனை அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் நாம அனுபவிக்க போறோம்னு அந்த காளிதாசன் சொல்றான். இங்க ராமர் அதுதான் சொல்ற சம்பிராப்தியாவஹா சிரவிரஹதஹா சஞ்சிதான் தேவி போகானே. நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி எப்படி எல்லாம் நம்ம கோட்டை கட்டி வச்சிருந்தோமோ அது மொத்தத்தையும் நாம அனுபவிக்க போறோம். அச்சினாத்து ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்ம 2 பேரும் சேர்ற சமயம் வந்துட்டு நீ இனிமே விசாரப்படாத என்று அம்சம் மூலமாக ஆச்சரியமான ஒரு சந்தேசத்தை ராமன் தெரிவிக்கிறேன். அந்த பெருமாளும் தாயாருமான ஒரு சேர்த்தி தான் இருந்துருக்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடியது. அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயைய நாம் அவலம்பிச்சு அவளுடைய கிருபா கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கச்சோ மௌளிஸ்தவகலவனாதே வைரபந்தே விமுக்தே கத்வா சோர்வீம் ககனபதவி ஸ்வைரிணா புஷ்பகேண சித்தாரம்பௌ சபதி பவதாம் ஆதிராஜ்யாபிஷேகாதே சம்பிராப்ஸ்யாவஹ சிரவிரஹதஹ சஞ்சிதான் தேவி போகானே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.